மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? நம்மகிட்ட கொசு பெருசா சிங்கம் பெருசான்னு கேட்டா நம்ம எல்லாரும் சிங்கம் தான் பெருசுன்னு சொல்லுவோம். ஆனா இந்த உலகத்துல சிங்கம் கடிச்சு இறக்குறவங்களோட கொசு கடிச்சு இறக்குறவங்க தான் அதிகம். அதே மாதிரிதான் நம்ம சின்ன சின்ன பாவங்கள் செய்யும் போது அதை விட்டு விடுறதுக்கு ட்ரை பண்ணும். தம்பி எங்கடா போயிட்டாரு? அம்மா வளவிட்டா டைம் வாங்கிட்டால சொன்னாங்க. அப்படியாடா? அக்கா அது கொஞ்சம் இருக்கு, இது 3 பாலையும் தயாராக்கிறோம். அந்த கொஞ்சம் தயிர் 3 பாலையும் தைதா மாத்திர குட்டீஸ். அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில சின்ன பாவம் ஆளுக்குடைய வாழ்க்கைய மொத்தமா கெடுத்துரும். இதுக்கு பைபிள் சொல்லுது, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அதனால சின்ன பாவம்னு அசால்ட்டா விட்டுறாதீங்க. தினமும் பைபிள் வாசிங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஓகே, பாய் குட்டீஸ். இயேசுவின் செல்லங்கள். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் அது என்னை சாயும் போது அதை பனி போல உருக்கிட செய்பவரை, கண்மணி போல என் காப்பவரை, உள்ளங்கையில் போல இயேசுவின் செல்லங்கள். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 23:2. இயேசுவின் செல்லங்கள். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். இயேசுவின் செல்லங்கள். I am Animika. நான் பாட்டு பாட போகிறேன். ஜெப ஆவியிலே ஓட்டும் தேவா, ஜெப என்னை தாரும் தேவா, ஜெப ஆவியிலே ஓட்டும் தேவா,
ஜெப சிந்தி நினைத்தாரும் தேவா உறங்காத கண்கள் வேண்டும் உள்ள நெஞ்சம் வேண்டும் முடியாத கண்ணீர் வேண்டும் நீரே என்னை நடத்த வேண்டும் உறங்காத கண்கள் வேண்டும் உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும் முடியாத கண்ணீர் வேண்டும் நீரே என்னை நடத்த வேண்டும் ஜெப ஆவி என்னை மாற்றும் தேவா ஜெப சிந்தி என்னை தாரும் தேவா ஜெப ஆவி என்னை மாற்றும் தேவா ஜெப சிந்தி என்னை தாரும் தேவா அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தும் இடமேந்தி ஜெபிக்கின்ற வறுமை தாரும் உறங்காத கண்கள் வேண்டும் உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும் முடியாத கண்ணீர் வேண்டும் நீரே என்னை நடத்த வேண்டும் சோத்திரம். அதான் எழுதி வச்சுட்டாருல்லங்க, புறப்பட்டு போங்கன்னு சொல்லிட்டார்ல, சீசர்களுக்கு கட்டளை இட்டார்ல. இதுல மறுபடியும் என்ன உங்களுக்கு அழைப்பு வேண்டி இருக்குது? நான் லாய்க்கான்னு சொல்லி யோசித்து பார்க்குறேங்க. எனக்கு ஆண்டவர் நான் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி விரும்புகிறேன். பைபிளில் எவ்வளோ கேரக்டர் இருக்குதுங்க. ஆபிரகாம் இடத்துல கற்றுக்கொள்ள இப்படி சொல்லலாம். ஆபிரகாமிட்ட இருந்து என்னத்தை கற்றுக்கொள்ள, நம்ம மூலையில் வேணால் கற்றுக்கொள்ள. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஸ்டர் இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமியம் நேரம் அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். குறிப்பாக இந்த வருடம் ஒரு பெரிய இலக்குகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். அநேக கிறிஸ்தவர்களும் சரி ஊழியக்காரர்களும் திருச்சபைகளும் ஒரு இலக்கோடு கூட தான் நாம் தொடங்குவோம். ஒருவேளை ஆண்டவர் எனக்கு கொடுத்த பெரிய ஒரு பாரம் இலக்கு என்னவென்றால் 120 சீசர்களை, ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு நிற்கிற சீசர்களை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி இலக்குவை ஆண்டவர் எங்கள் குடும்பத்திற்கென்று கொடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த இலக்கை படி 120 சீசர்கள் ஊழியக்காரர்கள் உருவாகும்படி ஜெபியுங்கள். இதற்கென்று எங்களுடைய தலைமை அலுவலகத்தில் விருதுநகர் கருகாமையிலே சின்ன கிராமத்தில் ஒருவேளை அவர்கள் தங்குவதற்கென்று சூனேமியாள் தன்னுடைய எப்பொழுது வருகிற அந்த எலிசா தீர்க்கதரிசிக்காக ஒரு சிறிய அறை கட்டினது போல் ஒரு அறை கட்ட வேண்டும். 2 மிஸ்டரிகளுக்கு ஒரு அறை. எலிசா கூட இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் ஊழியக்காரங்க அந்த அறையில் தங்கியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் 60 மிஸ்டரி வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதில் அநேக 120 ஊழியர்களை தங்க வைத்து அவர்களுக்கு வேதாகம பயிற்சி, பணித்தலங்களில் இருக்கிற நேரடி பயிற்சி, எல்லா பயிற்சியும் எடுத்து தேவையுள்ள இடங்களுக்கு இந்தியா முழுவதிலும் அவளை அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். இதில் ஒரு சின்ன மிஸ்டரி வீடை கட்டுவதற்கு 2 லட்சம் ரூபாய்கள் தேவையாக இருக்கும். சென்ட்ரிங் போட்ட வீடுனா, ஒருவேளை சும்மா சீட் போட்ட ஒரு அறை கட்டணும்னு சொன்னால் 1 லட்ச ரூபா தேவை இருக்கும். நீங்கள் ஜெபிக்கும்போது 60 பேர்கள் 60 மிஸ்டரி வீடை கட்டி தருகிற 60 குடும்பத்தார்கள் எழும்பும்படி நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் கட்டாயமாக பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்களுடைய மோட்ச பயணம் என்ற ஒரு புஸ்தகத்தை மாதந்தோறும் வெளியிடுகிறோம். சின்ன சின்ன கதை இருக்கும். உங்கள் குடும்ப ஜெபத்திற்கு, உங்கள் பிள்ளைகள் சத்தியத்தில் வளர்வதற்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த புஸ்தகத்தை நீங்கள் பெற விரும்பினால் எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய போஸ்டல் அட்ரஸை நீங்கள் டிவியில் பார்க்குற ஏதாவது ஒரு செல்ஃபோனுக்கு எங்களுக்கு மேகசின் வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய அட்ரஸை நீங்கள் போடுவீர்களானால் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கு ஆயத்தத்தோடு இருக்கிறோம். கட்டாயமாக ஒரு பெரிய எழுப்புதலை உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இது உதவியாக இருக்கும். ஒருவேளை முழு நேர ஊழியர்களுக்கென்று கழுதைகள் கையேடு என்ற ஒரு மேகசினை நாங்கள் வெளியிடுகிறோம். அதையும் நீங்கள் உங்கள் முகவரியை நீங்கள் கொடுப்பீர்களானால் நன்றாக சத்தியங்கள் அடங்கி இந்த புஸ்தகம் மாதந்தோறும் உங்கள் அனுப்புவதற்கு நாங்கள் ஆயத்தத்தோடு இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுதும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் ஜெபித்த போது உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் ஒரு வசனத்தையும் எனக்கு காண்பித்து கொடுத்தார். உங்களுக்காக நான் இதை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். சோம்பேறியே,
நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுதும் உன் தூக்கத்தை விட்டு எழுந்தரிப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. பாருங்க, இந்த வசனத்தை ஆண்டவர் காமிச்சாருங்க. எனக்கு இப்படிப்பட்ட வசனத்தை பிரசங்கிக்கிறதுக்கு முன்னாடி நான் லாய்க்கான்னு சொல்லி யோசித்து பார்க்குறேங்க. எனக்கு ஆண்டவர் நான் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி விரும்புகிறார். பைபிளில் எவ்வளோ கேரக்டர் இருக்குதுங்க. ஆபிரகாம் இடத்தில் கற்றுக்கொள் இப்படி சொல்லலாம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஆபிரகாம்கிட்ட இருந்து என்னத்தை கற்றுக்கொள்ள? நம்ம மூளை லெவல்லாம் கற்றுக்கொள்ளலாம். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஏதாவது வருமாங்க? அவர் வாட்டுக்கு ஆபிரகாம் வாடான்ட்ட வந்துட்டார். புறப்பட்டு வா, நான் காமிக்கிற தேசத்துக்கு போங்கிறாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார் பாருங்க. இன்றைக்கி 2000 வருஷத்துக்கு மேலே எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த செய்தியை கேட்குற நீங்கள் கிராமத்துக்கு போகிறீங்களாங்க? ஏசப்போடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? உலகம் முழுவதும் நீங்கள் புறப்பட்டு போங்கன்னு ஆண்டவர் எழுதி வச்சிட்டார். இப்போ சில கிறிஸ்தவங்க ஆண்டவர் என்கிட்ட ஊழியத்துக்கு வான்னு சொல்லி கூப்பிடட்டோன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆமாம், அதான் எழுதி வச்சுட்டார்லங்க, புறப்பட்டு போங்கன்னு சொல்லிட்டார்ல, சீசர்களுக்கு கட்டளை இட்டார்ல. இதில் மறுபடியும் என்ன உங்களுக்கு அழைப்பு வேண்டி இருக்குது? பெரிய கலெக்டரை நம்மெல்லாம், அவர் பெரிய விஐபியா, அவர் இன்னொருக்க வந்து சொல்லட்டோன்னு சொல்லுவேன். நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். இப்போ அநேகர் அரசாங்கத்தில் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் வேலை பார்க்குறீங்களா? நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஏசப்பா தரிசனமாகி இந்த அரசாங்க வேலை பார்க்குறதுக்கு எனக்கென்று யாருமே இல்லை, தயவுசெய்து இந்த அரசு துணையில் நீ சேர்ந்து வேலை பாருன்னு உங்கள்கிட்ட அழைச்சாரா? இந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணணும் உங்களை அழைச்சாரா? அதெல்லாம் அழைப்பு இல்லாமையே செய்வீங்க. அவர் அழைக்காமையே வேலையெல்லாம் பார்ப்பீங்க. ஏசப்பா வேலையை செய்கிறதுக்கு மட்டும் அழைப்பு வேணுங்கிறது, ஏசப்பா தரிசனம் ஆகட்டுங்கிறது ஏதோ ஒரு தப்பு இருக்குதுங்க. நம்ம எல்லாத்துலேயும் தப்பு இருக்குதுங்க. ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல கற்றுக்கொள்ளுன்னு சொல்லி நம்மனா நிறைய கற்றுக்கொள்ளலாம். இங்கு நம்மக்கிட்ட என்ன சொல்கிறார்? எறும்பு இடத்துல போய் கற்றுக்கொள்ளுங்கிறார். சொல்லும் போதே எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள்ளுன்னு சொல்லணும். சொல்லும் போதே ஒரு வேர்டு முன்னாடி சொல்கிறார் பாருங்க, சோம்பேறியே. இந்த வார்த்தைகள் இந்த 20ஆம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் 90% பொருந்துங்க. நம்ம சோம்பேறி தாங்க. ஆண்டவர் ஆபிரகாம் போல் நம்ம மாற முடியாது. ஆபிரகாம்கிட்ட ஈசாக்க பலியிடுங்கிறாரு. அவர் வாட்டுக்கு பலியிட போகிறாரு. நம்ம ஆபிரகாம்கிட்ட கற்றுக்கொண்ட அந்த ஈசாக்க பலியிடுங்கிற சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டு நாம் செயல்படுத்தினோம்னா இன்றைக்கு இந்தியா என்றைக்கோ ஏசப்பாவுக்கு சொந்தமாக மாறி இருக்கும். அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, நீ நேசிக்கிற ஈசாக்குகள் என்ன? பணத்தை நேசிக்கிறையா? அந்த பணத்தை ஆண்டவருக்கு கொடு. உன் சொத்தை நேசிக்கிற சொத்தை ஆண்டவருக்கு கொடு. உன் நேரத்தை டிவி பார்க்குறதுல ஈசாக்குகள் போல் நீ நேசிக்கிறையா? அந்த டிவி பார்க்குற நேரமாகி ஈசாக்களினை ஆண்டவரிடத்தில் கொடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் இடத்துல கற்றுக்கொண்டு நம்ம செயல்பட முடியாது. சரி, அட்லீஸ்ட்டு மோசஸ்ட இருந்து கற்றுக்கொள்ளனா அது ஆண்டவர் சொல்லலாங்க. பாருங்கள், எங்கங்க ஒரு மோசஸும் லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்துகிறான். இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு மோசஸாக எழும்பியிருந்தால் என்ன எழுப்புதலுங்க? எலியாவை போல் மாறுங்க, எலியாவை கற்றுக்கொள்ளுங்க, எலிசாவை கற்றுக்கொள்ளுங்க. நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்தில் டேவிட் கணேசன் அல்லது வில்லேஜ் மிஷனரி மூமெண்ட் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, நான் பெரிய கேரக்டரில் நீங்கள் மாறி கற்றுக்கொள்கிறீங்களே இல்லையோ, சின்ன சின்ன கேரக்டரையாவது நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கன்னு நிறைய இது பேசியிருப்பேன். முதல்ல சிறு பிள்ளைகள் இடத்துல கற்றுக்கோங்க, பெரும்பாடுள்ள சிறியிட்ட கற்றுக்கோங்க. நம்ம எதையுமே மூளையில் தான் கற்றுக்கொள்ளணும். அடிக்கடி சொல்கிற வார்த்தை, கிறிஸ்தவங்களுக்கு அறிவு ஜாஸ்திங்க, புத்தி கிடையாதுங்க. பைபிளில் இருக்கிற நிறைய கேரக்டர்கள்லாம் ஸ்டடியெல்லாம் பிச்சிருவாங்க. பிஹெச்டி டாக்டர் பட்டம் கூட கொடுத்துடலாம். ஆனால் அதை கற்றுக்கொண்டு செயல்படுத்தணும் இல்லைங்க. நீங்கள் ஆண்டவர் பைபிளில் ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கிறாரா, அது அந்த கேரக்டர்லேருந்து என்னெல்லாம் பாடம் கற்றுக்கொண்டீங்களோ அதை நீங்கள் என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். அன்னாள் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள், பொருதனையோடு கூட ஜெபித்தாள்.
ஆண்டவர் அந்த பொருதனின் ஜெபத்தை கேட்டு சாமுவேலை என் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. இதை கவனிக்கணும். அன்னாள்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கொள்கிற, அந்த கற்றுக்கொண்டபடி நீங்கள் பொருதனை பண்ணுங்க, இருதயத்தை ஊட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். அன்னாளுக்கு சாமுவேலை கொடுக்குறாரு. நீ இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுறிய, வேலைக்காக ஜெபம் பண்ணுறிய, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலையத்தை கொடுப்பார், உங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸை கொடுப்பார், சொந்த வீட்டை ஆண்டவர் கொடுப்பார். அன்னாள் பாடத்தை கற்றுக்கொண்டா போதாது, அந்த கற்றுக்கொண்டதை செயல்படுத்தணும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, எறும்பிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கப்பா. சாதாரண இருக்கிறதுலையே நம்ம பார்க்குற சூழ்நிலைகளே சின்னது அந்த எறும்பு தாங்க. அந்த எறும்பிடத்துலையாவது கற்றுக்கொள்ளுங்கன்னு பாருங்கள். ஆண்டவர் சொல்கிறார். நான் அடிக்கடி என்ன தான் அங்கே கற்றுக்கொள்கிற சொல்கிறாருன்னு பார்த்தா நிறைய இருக்குதுங்க. இப்போ ஆண்டவர் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்கும்போது வேறு வழி இல்லாட்டா மிருகங்களை தான் இழக்கிறார். ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கிறார். கவலைப்படுறவங்க பூரா பறவைகளை பாடுறாங்கிறார், காக்காவை பாடுறாங்கிறார். அது ஒரு நாள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறது இல்லை, கவலைப்படுறதில்லை, நாளைக்கு கவலைப்படுறதில்லை. கவலைப்பட்டு கண்ணீரோடு இந்த செய்தியை கேட்குற சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல வீட்டை விட்டு வெளியே போய் அங்கே இருக்கிற காக்கா குருவிகளை பாருங்கள், அதெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு பாருங்கள், அதிலிருந்து யாது கற்றுக்கோள், அவைகளை காட்டில் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. மத்தேயு 6:26 வாசித்து பாருங்கள். நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். அப்படிப்பட்ட விசேஷித்தவர்களுக்கு ஆண்டவர் பறவைகள் மூலமா பாடங்களை கற்றுக்கொள்ள சொல்லுகிறார். அல்லேலூயா. பாருங்க, இன்னும் பைபிளில் ஏசாயா 1:3 ஆண்டவர் அங்கு அழகாக சொல்கிறாருங்க. இது ரொம்ப வேதனையாக, இந்த வசனத்தினா வாசுங்க. நான் அடிக்கடி சொல்லி, வெக்கம் மானம் சூடு சொரணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, எனக்கு இருந்துச்சுன்னா, நம்ம மனம் திரும்பணுங்க. அவர் சொல்லும்போது எவ்வளோ வேதனையாக அதை சொல்கிறார் பாருங்க. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். பாருங்கள், மாடு வச்சு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குற. மாடு தான் எஜமான அறியுங்க. எங்கள் வீட்டில் ஒரு மாடு வளர்த்தங்க. என்னை பார்த்த உடனே அது மான் கத்துங்க, என்னை கூப்பிடுங்க. அது சே, அவனுடைய எஜமானம் தெரிகிறது. அங்கு ஆண்டவர் சொல்கிறார் கழுதை. ஆண்டவர் சொல்கிறார் மாட்டுப்பைகளா அப்படின்னு, எரும மாடுகளா, எவ்வளோ சொன்னாலும் இப்படி இருக்க கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். இப்போ ஆண்டவரே பாருங்கள், அந்த மாட்டில் இருந்தாவது என்ன நம்பங்கடாங்கிறார். மாட்டுப்பயல்களா, கழுதை அப்படிங்கிறோம். இன்றைக்கி ஏசப்பா பண்ணிட்டு வந்தாருன்னா நம்ம ஒருத்தர் கழுதைகளா அப்படி வந்தால் வைகிறோம். ஆண்டவரே பற்றி சொல்கிறார், கழுதைக்கு கூட அறிவு இருக்குடா, உனக்கு அறிவு இல்லையாடா? மாட்டுக்கு கூட அறிவு இருக்கா? தான் எஜமான அறியுதே, உங்களுக்கு அறிவு இல்லையே? இஸ்ரவேலரோ கிறிஸ்தவர்களோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சோரி, இன்றைக்கு ஆண்டவர் மிருகங்களிலிருந்து நிறைய காரியத்தை கற்றுக்கொள்ளணும். இப்போ பாருங்களேன், எறும்பு, நீங்களும் நானுமே யோசிப்போங்க, எறும்புகிட்ட என்ன கற்றுக்கொள்கிறதுங்க. நான் யோசித்து பார்த்தேன், அதில் எனக்கு மனசில் பிடிச்சதுங்க. அது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. எங்கள் வீட்டில் ஒரு லைனாக எறும்பு போதுங்க. எங்கே போகுது அப்படின்னு சொல்லி ஆராய்ஞ்சு பார்த்தா அது ஒரு விஷன் வச்சுருக்குங்க, ஒரு இலக்கு வச்சுருக்குதுங்க. அந்த இலக்கை நோக்கி இரவும் பகலும் போயிட்டே இருக்குதுங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுதுங்க. இந்த செய்தி கேட்குற சகோதரனே சோரி, எறும்பிடத்தில் நீ முதலாவது படிக்கிற பாடம் அது ஹார்ட் ஒர்க் பண்ணுது. நீ ஹார்ட் ஒர்க் பண்ணி தொலைய வேண்டிதான். இன்றைக்கி இருக்கிற எல்லா கிறிஸ்தவங்களும் எறும்பு போல் ஒரு தரிசனத்தோடு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தா இன்றைக்கி கிராம மிஷனரிக்குன்னு ஊழியமே தேவை கிடையாதுங்க. நான் இப்படி மிஷனரிகளை எழுப்பணும், தயவுசெய்து மிஷனரி ஸ்பான்சர்கள் ஒரு 5000 ரூபா மாதம் கொடுத்து நீங்கள் தாங்குங்க, ஒரு கிராமத்தை தாங்குங்க, ஒரு கிராமத்தில் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்து சர்ச்சை கட்டி தாங்க. அநேக மிஷனரிகள் வந்துக்கிட்டு இருக்கா, அவங்கள தங்கி அவங்கள பராமரிக்க எங்களுக்கு வீடு இல்லை, ஒரு மிஷனரி வீட்டை ஒரு 2 லட்ச ரூபா 1 லட்ச ரூபா கொடுத்து கட்டி தாங்க. இப்படியெல்லாம் நான் கத்த வேண்டியதில்லை. அவங்களுக்கு ஒரு கோல் இருக்குதுங்க, விஷன் இருக்குதுங்க. அந்த விஷனுக்காக இரவும் பகல் உழைக்கிறார்கள்.
அல்லேலூயா. நீங்கள் நைட்டு எந்திரிச்சு பார்த்தாலும் அது வரிசையில் போய்கிட்டு இருக்குது, பகலில் போனாலும் அது வரிசையில் போய்கிட்டு இருக்குது. பாருங்கள், நான் பார்க்கும்போது அந்த வரிசையிலங்க ஒன்று முந்தி இன்னொன்று போலங்க. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவ பயக பூரா கிறிஸ்தவங்கள் எல்லாம் தலையில் அடிச்சுக்கிற வேண்டி தான். ஒவ்வொருத்தனும் காலை இழுத்து போடுறான். டேவிட் கணேசன் அவன் ஊழியம் செய்கிறானா, விடக்கூடாது இப்படி காலை இழுத்துறான். நான் பாருங்கள், ஊழிய ஆரம்பத்தில் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி ஏசப்பா கொடுத்துட்டாருன்னு சொல்லி பெரிய ஊழியக்கார்ட்ட போய் பேசுனா, பைபிளில் இப்படி ஊழியமே கிடையாதுங்க, நீ ஊழியம் செய்கிறது ஊழியமே கிடையாது போன்ட்டார். பெரிய பிரசங்கியா இருங்க. அவ்வளோதாங்க. 2-3 நாள் அழுது வீட்டில் கிடந்தேன். ஐயோ, நம்ம தப்பாக ஊழியம் செய்கிறோம் போல, கிராமங்களில் சிறுவர்கள் மத்தியில் ஒரு ஊழியமே பைபிளில் கிடையாது போல் இருக்கு அப்படி நினச்சிக்கிட்டேன். கடைசியில் ஏசப்பா தான் மறுபடியும் ஒரு தரிசனம் கொடுத்து, என் கண்ணை திறந்து ஒரு தரிசனம் கொடுத்து, அந்த தரிசனத்தில் மறுபடியும் பேசினார். அல்லேலூயா. இந்த சிறுபிள்ளைகள் மூலியமாக பெரிய ஒரு எழுப்புதலை கொடுப்பேன், கடைசி கால எழுப்புதலின் ஊழியக்காரர்கள் ஆயுதங்களை உன் மூலியமாக உருவாக்குவேன் என்று ஒரு தரிசனத்தின் மூலியமாக ஆண்டவர் பேசினார். ஐயா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒன்று முந்தி ஒன்று போகிறதுல டிசிப்ளின் இருக்குங்க, ஹார்டு இருக்குது, விசன் இருக்குது, ஒழுக்கம் இருக்குதுங்க. ஒழுக்கம் இருக்குது. ஒழுங்குங்கிறமாக இருக்கணும். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறான், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு டாக்டரினாக பேசுகிறான். எனக்குன்னா முதல்ல வந்த உடனேங்க நான் பின்பற்றின அந்த காலத்தில் நிறைய மார்க்கங்கள் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. கிறிஸ்துவனில் இயேசு கிறிஸ்து ஒருவரே அப்படின்னு தான் வந்தால், இங்கே பார்த்தா அங்கே விட பல மடங்கு இங்கே டாக்டரினெல்லாம் கூட இருக்குது. ஒவ்வொருத்தனை சொல்கிறான், பரிசுத்த ஆவியானவர் பெற்றா தான் பரலோகம் போகணுங்கிறான், ஒருத்தன் அந்நிய பாஷை பேசணுங்கிறான். ரைட்டு தாங்க, இல்லை அந்நிய பாஷைலாம் பேச வேண்டியதில்லை. இன்னொருத்தர் சொல்கிறாங்க எம்புட்டு டிஃப்ரெண்ட் டாக்டரினலுங்க. ஒருத்தன் வெள்ளை சட்டை தான் போடணுங்கிறான், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியுங்கிறான். நீ எந்த சட்டையும் போட்டு தொலை, நீ பரலோகத்துக்கு போகிறதுக்கு உன் மனசு வெள்ளையாக இருக்கணும், உன் இருதயத்தில் இயேசுவின் ரத்தம் கழுவப்பட்டிருக்கணும், மனம் திரும்பி இருக்கணும், அவனுடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படிஞ்சு ஆயத்தத்தோடு இருந்தால் தான் பரலோகம் போக முடியும். மருந்து எடுக்கக்கூடாதுன்னு ஒருத்தன் சொல்கிறான், மருந்தை எடுத்தாலும் ஒன்றும் இல்லைன்னு நம்ம இப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட்டுங்க. பாருங்கள், எல்லோரும் டிசிப்ளினாக இருக்குது. பாருங்கள், இந்த செய்தியை கேட்கிற அநேக ஊழிய நண்பர்களை, கிறிஸ்தவ நண்பர்களை, கிறிஸ்தவ யாராக இருந்தாலும் சரிங்க, முதல்ல டிசிப்ளின் உண்டாக்கணுங்க. எறும்பிடத்தில் அப்படி இருக்குதுங்க. இன்னும் பாருங்க, அதுக்கு அறிவு இருக்குதுங்க. கிறிஸ்தவங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரிலங்க. அறிவு இருந்தால் தான் எழுப்புதல் வந்திருக்கணும். இல்லை, அறிவு இருந்தால் தான் போன வருஷம் உங்கள் சர்ச்சில் ஒரு 100 பேராவது புறஜாதிக்கு ரட்சிக்கப்பட்டு உங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கணும். இல்லை, அவங்களுக்கு என்ன அறிவு இருக்குதுமா, எங்கே இந்த நமக்கு தேவையான உணவு இருக்குது அப்படிங்கிற அறிவு அதுக்கு இருக்குதுங்க. அது தேடி கண்டுபிடிக்குது. பாருங்கள், தேடி கண்டுபிடிக்குது. எந்த இடத்துக்கு போனால் உணவு கிடைக்கும். அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரி, நீ என்ன செஞ்சால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார்னு உன் அறிவு இருக்கணுங்க. இந்த இடத்துல உட்காரன். பைபிள் சொல்லுது, பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்போ நீ உட்கார மாட்ட. இந்த இடத்துல உட்கார்ந்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார யோசிக்கணும். இதை பேசின ஆண்டவர் சந்தோஷப்படுவன்னு யோசிக்கணும். ஆண்டவருக்கு எது பிரியன்னு யோசிக்கணும். கனி கொடுக்குற வாழ்க்கை வாழணும். ஆண்டவர் என்னிடத்தில் என்ன விரும்புகிறார்? 1 மணி நேரம் ஜெபிக்க விரும்புகிறார். எதிரே இருக்கிற கிராமத்திற்கு புறப்பட்டு போக விரும்புகிறார். அங்கே இருக்கிற கழுதை குட்டி கட்டவிழ்க்க விரும்புகிறார். நம்முடைய இலக்குங்க இயேசு தாங்க. இயேசுவை சந்தோஷப்படுத்துகிற இலக்காக இருக்கணும். அதற்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதற்காக ஒரு விஷன் வச்சுருக்கணும். அதற்காக ஒரு ஒழுங்குங்கிறமாக செயல்படணும். தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுங்கு இருக்கணுங்க. இப்போ நான் இருக்கிறேன், காலைல எந்திரிச்ச உடனே ஏசப்பாட்ட பேசணுங்க. முதல்ல பல்லு விளக்குறேனோ இல்லையா, 1 நிமிஷமாவது ஏசப்பாட்ட ஒரு பேசிட்டு தாங்க நான் பல்லை விளக்க போவேன். பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். என்ன எல்லாம் ஒழுங்குகள், எல்லாம் ஒழுங்குங்கிரமமாக செய்யப்படணுங்க. அருமையான இந்த கிறிஸ்துவ நண்பர்கள், இந்த செய்தியை கேட்க நீ யாராக இருந்தாச்சும் உன்ட்ட ஒழுங்கு இருக்குதா? எறும்பிடத்தில் ஒழுங்கு இருக்குது. எங்கே உணவு கிடைக்கணும் அறிவு இருக்குது. எனக்கு ஏசப்பா எது பிடிக்குங்கிற ஒரு அறிவு இன்றைக்கி இருக்கிற திருச்சபைகளுக்கு, ஊழியக்காரன் கிறிஸ்தவங்களுக்கு இருந்தால் போதுங்க. அதை மட்டும் செஞ்சால் போதும். ஆண்டவர் பெரிய அறுவடை கொடுப்பாருங்க.
அறுவடை கொடுப்பார். ஆண்டவர் எல்லாம் சொல்லி கொடுக்க ரெடியாக இருக்கிறாங்க. ஆண்டவரே, நான் இன்றைக்கி என்ன செய்யணும், எங்கே போகணும் அவர்கிட்ட கேளுங்களேன். அவர் சொல்லி கொடுப்பார். இங்கே போனால் உனக்கு ஆத்மா கிடைக்கும், இங்கே போனால் ஒரு பிசாசின் பிடி உள்ள ஜனங்களை விடுதலையாக்கலாம், இங்கே போனால் உன்னை பயன்படுத்தி ஒரு வியாதியை நான் சுகப்படுத்துவேன். எல்லாம் அவர் நடத்துவாருங்க. அந்த எறும்புக்கு இருக்கிற அறிவு இன்றைக்கி இருக்கிற நமக்கு இல்லை பாருங்கள். பாருங்கள், அந்த எறும்பிடத்தில் கற்றுக்கொண்ட இன்னொரு பாடம் பாருங்கள். அவள் லைஃப் ஸ்டைல் பாருங்கள், ரொம்ப சிம்பிளுங்க. விலை உயர்ந்த ஆடையாக அது அணியுது, விலை உயர்ந்த பெரிய ஒரு வீட்டிலே அது தங்குது, அது வாட்டு கிடக்குதுங்க. இவன் பாருங்கள், லிப்ஸ்டிக் போடுறாங்க, என்ன ஸ்டைலு, இந்த முடியில் என்ன எழுதுங்க கேளுது. இதை சரிப்படுத்துறதுக்கு ஆயிரக்கணக்கான செலவழிக்கிறோம். இந்த முகத்தில் என்னங்க வந்துருச்சு, இதில் என்னத்தை தான் போடுவீங்கங்க. ஒரு அறைக்குள்ளே போனால் ஒரு 15 பொருட்கள், அழகு பொருட்கள் இருக்குதுங்க. நான் அது ரைட்டாக தப்பானா சொல்லலைங்க. எறும்பிடத்தில் இன்றைக்கி ஆண்டவர் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள சொல்கிறார். உன் லைஃப் ஸ்டைலு சிம்பிளாக இருக்கணும். எறும்பு சிம்பிளாக இருக்குது, உங்கள் லைஃப் ஸ்டைலு சிம்பிளாக இருக்கணும். அல்லேலூயா. பாருங்கள், அந்த எறும்பை குறித்து பேசின வார்த்தைகளை நல்ல கவனித்து பார்த்தீங்கன்னா, அது சேர்த்து வைக்குது. எதுக்காக சேர்த்து வைக்குது? அடுத்து நமக்கு சாப்பாடு கிடைக்காத ஒரு நேரம் வரப்போகுது. கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த எறும்பிடத்துலேருந்து யோசேப்பு கொஞ்சம் பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நீ சேர்த்து வைப்பா, 7 வருஷம் சேர்த்து 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுதுன்னு சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது கிருபையுள்ள நாட்களில் நீ வாழ்கிறாய். உனக்கு வியாதி இல்லையா, நல்ல ஆரோக்கியம் இருக்கிறதா, இந்த நாட்களிலே ஆசீர்வாதத்தினை சேர்த்து வைக்கணும். ஆண்டவருடைய கிருபைகளை சேர்த்து வைக்கணும். ஆண்டவர் கண்களில் தயவுகளை நீ சம்பாதித்து வைக்கணும். பரலோகத்தில் பொக்கிஷங்களை நீ சேர்த்து வைக்கணும். இந்த செய்தியை கேட்கிற கிறிஸ்தவ நண்பர்களை, பெற்றோர்களை, உங்கள் பிள்ளைகளுக்கு பேங்க்கில் பேலன்ஸ் சொத்து வைக்கணும், அங்கே வீடு கட்டணும், இதுவும் நல்லது. ஆனால் பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிங்கன்னா அந்த பரலோகம் உங்கள் பிள்ளைகளை என்றைக்கு வெட்கப்படுத்தாது, என்றைக்கும் போசிக்கும். உங்களை ஒரு நாள் அப்பத்திற்காக அலைந்து திரிய மாட்டார்கள் ஐயா உங்கள் சந்ததிகள். எறும்பிடத்தில் கற்றுக்கொள்வது என்ன தெரியுமா? அடுத்து வருகிற காலத்திற்காக அங்கு தானியங்களை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்குதுங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளோ பெரிய பாடங்கள் அதை நான் படிச்சுட்டே இருந்தாங்க. இன்னும் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குங்க. நான் என்ன செய்யணும், அப்படிப்பட்ட எறும்பு இடத்துல கற்றுக்கொண்ட பாடத்தை எனக்கும் தாங்க ஆண்டவரே, நானும் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஜெபிச்சு நம்ம அதன்படி செயல்படணுங்க. ஆண்டவரே, எறும்பு போல் நானும் ஒவ்வொரு நாளும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஆண்டவரே. எறும்பு போல் ஒரு தரிசனம் நான் வைக்கணும் ஆண்டவரே. எறும்பு போல் நான் ஒழுங்கு கிரமமான ஒரு வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. எறும்பு போல் நான் ஒரு சிம்பிள் லைஃப்பை நான் வாழ பழகிக்கிறணும் ஆண்டவரே. வசதிகளை, ஆடம்பரத்தை நான் விரும்பக்கூடாது, இருக்கிறது போதுங்கிற மாதிரி என் லைஃப் ஸ்டைல் இருக்கணும் ஆண்டவரே. எறும்பு எங்கே உணவு இருக்குங்கிற அறிவு இருக்கிறது போல் ஏசப்பாவுக்கு என் வாழ்க்கையில் என்ன செஞ்சால் பிடிக்குங்கிற அறிவை எனக்கு தாங்கப்பா, தாங்க ஆண்டவரே. இதெல்லாம் நம்ம எறும்பிடத்தில் கற்றுக்கொள்ளுகிற ஒரு சில சத்தியங்கள். இன்னும் நீங்கள் உட்காந்தீங்கன்னா நிறைய வருங்க. நீங்கள் எறும்பு வரிசையில் போய் ஒரு கையை வைங்க, அப்படி அந்த வரிசை குலையும். ஆனால் ஃபியூ மினிட்ஸில் மறுபடியும் சேர்ந்துக்கிறோம். கிறிஸ்தவன் சேர மாட்டான். திருச்சபைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஜெபிக்க மாட்டான். ஒரு போதகர் இன்னொரு போதகரை கொலை கூட பண்ணிடுவாங்கள, அருவா எடுத்து வெட்டிடுவோம் போல் இருக்கு. நம்ம அந்தளவுக்கு கொலை, பகை. நீ இணைஞ்சு செயல்படணுங்க சகோதரனே, சகோதரியை. நம்ம எல்லோரும் ஒருமனப்பட வேண்டும் ஐயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 120 ஓரிடத்தில் ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். அங்கே பரிசுத்தாவிடைய வல்லமை அங்கு இறங்குகிறது ஐயா, அக்கினி இறங்குகிறது ஐயா. அவர்கள் உலகத்தை கலக்குவளாக மாறுகிறார்கள் ஐயா. எறும்பு ஒன்றாக செயல்படுகிறதே, ஒன்றாக செயல்படுகிறதே. இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரர்கள், இன்றைக்கு இருக்கிற எல்லா கிறிஸ்துவ நண்பர்களும் ஒருமனப்பட்டாள். ஆண்டவர் மகிமையான காரியத்தை எழுப்புதல் என் கண்கள் காண முடியுமே ஐயா. இந்த ஆண்டு சொல்றார், சோம்பேறியே,
இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரியே, சோம்பேறியாக இருக்கிறீர்களா? நீங்கள் எறும்பிடத்தில் பாடங்களை கற்றுக்கொண்டு செயல்படுத்தும்படி என் ஆண்டவர் விரும்புகிறார் ஐயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, எறும்பிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் கடினமாக உழைக்கிறவளாக மாற்றும், தரிசனம் உள்ளவளாக மாற்றும். உம்மை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்கிற அறிவை அவளுக்கு தாரும். நல்ல ஒரு சிம்பிள் லைஃப் வாழ கற்றுத்தருவீராக. எறும்பிடத்தில் இருக்கிற இன்னும் அநேக நல்ல காரியங்களை இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டு செயல்பட உதவி செய்வீராக. ஒரே ஒரு வாழ்க்கை உமக்காக வாழட்டும் அப்பா. பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்துக் கொள்கிற கிறிஸ்துவளாக மாற்றுவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமையான பெரிய காரியலட்சுமி இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என் பெயர் பால் ஜெபஸ்டின். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில், பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டேன். நான் 8th வரைக்கும் படித்து முடித்து 9ஆம் வகுப்புக்கு வெளியூர் ஸ்கூலில் போய் சேர்க்கப்பட்டேன். அந்த 9ஆம் வகுப்பு ஸ்கூல் வெளியூர் ஸ்கூலில் சேர்க்கப்பட்ட பொழுது அங்கு தவறான நண்பர்களோடு சேர்ந்து சிறிதாக பாவம் எனக்குள்ளாக வந்தது. 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 12 வரைக்கும் முடித்து விட்டது. கல்லூரி படிப்புக்கு தொடர ஆரம்பித்தேன். கல்லூரிக்கு போகும்போது, டிப்ளமோ காலேஜுக்கு செல்லும்போது அங்கே பாவம் அதிகமாகி போதை வஸ்துக்கு அடிமையாகி, ரொம்ப போதை இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு அடிமையாகிட்டேன். ரொம்ப அடிமையாகி போதை இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்க முடியாது. அவ்வளோக்கு அடிமையாகி இப்போ முதல் வருடங்கள் முடித்தது, 2வது வருடங்கள் முடிந்தது. 3வது வருடம் படிக்கும்போது ஒரு நாள் இரவுலே எங்கள் ஊர் சர்ச்சில், சிஎஸ்ஏ சர்ச்சில் என்ன செஞ்சோம், முழுவீர் ஜெபம் நடத்தி கொண்டிருந்தாங்க. அப்போனே எங்கள் அம்மா என்னோட வாக்குவாதம் பண்ணி, நீ முழுவீர் ஜெபத்துக்கு போன்னு சொல்லி என்னை வலுக்கட்டாயமாக அந்த முழுவீர் ஜெபத்தில் கலந்து கொள்ளதுக்கு உதவி செஞ்சாங்க. நான் அந்த நேரத்தில் விருப்பமே இல்லாமல் முழுவீர் ஜெபத்துக்கு போய் அந்த இரவில் நான் கலந்து கொள்ளும்போது அந்த இரவில் ஆண்டவர் என்னோடு தொட்டார். என் இதயத்தில் ஆண்டவர் வாசம் செஞ்சார். அந்த இரவில் எனக்கு அபிஷேக வல்லமையும் கொடுத்து நான் நிரப்பினார். அந்த இரவில் இருந்து ஆண்டவருக்காக நான் என்ன செய்தேன், ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லி ஆண்டவரோடு நான் வைராக்கியமாக இருந்த நாட்கள் உண்டு. அப்படியே நாட்கள் செல்ல பின்மாற்றம் அடைஞ்ச நாட்கள் உண்டு. பின்மாற்றம் அடைஞ்சு அப்படியே போயிட்டு அப்படியே உலகபரமான வேலைக்கு, டிப்ளமோ காலேஜ் முடித்து உலகபரமான வேலைக்கு நான் சென்று கொண்டிருந்தேன். எந்த வேலைக்கு
வேலைக்கு போனாலும் நான் எந்த வேலையிலும் 6 மாதங்கள் இருப்பேன் ஒரு வேலையில், இல்லாட்டி ஒரு வேலையில் 1 மாதம் 2 மாதம் இருந்துட்டு வேலை பிடிக்காது. அப்படியாக நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. ஓடிக்கொண்டிருக்கும்போது ஒரு 2019 வருடத்திலே இந்த ஜனவரி மாதத்திலே ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். மீண்டுமாக ஆண்டவர் மீண்டுமா என்னோடு இடைப்பட்டு நீ முழு நேர ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி மீண்டுமா என்னை அழைக்கும் போது நான் அவருடைய சத்தத்தை கேட்டும் நான் பின்வாங்கி போய் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் நான் என்ன செஞ்சேன், உலகபாரமான வேலைக்கு என்ன செஞ்சேன், ஓடிக்கொண்டே இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் ஜனவரி மாதத்தில் 2019 வருஷத்தில் என்னை மீண்டுமாய் கூப்பிடும்போது ஆண்டவர் என்ன செஞ்சார், நானும் வீட்டில் சொன்னேன், அப்பா அம்மாட்ட சொல்லும்போது அவங்க என்ன செஞ்சா, இல்லை நீ நல்ல ஜோமுனு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. நானும் அப்படியே சரி நல்ல ஜோமுனுன்னு சொல்லி ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் நீ என்னுடைய முழு நேர ஊழியத்துக்கு வரணும், நீ என் ஊழியத்தை முழுவதுமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னை மீண்டும் கூப்பிடும்போது நான் அவருக்கு செவி கொடுக்காமல் இருந்தேன். அப்போ இந்த கிராம மிஷனரி இயக்கத்தின் மூலமாக ஒரு ஊழியர் என்னை சந்தித்தார். வீட்டில் சந்திக்கும் போது அவர்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன செஞ்சாருன்னா, எங்கள் அப்பா அம்மாட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மாட்ட அவங்க பேசினாங்க. பேசும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, உடனே சரி அரை மனசுல சரி போ அப்படின்னு, ஊழியத்துக்கு தான் போ அப்படின்ட்டு எங்கள் அப்பா அம்மா விட்டாங்க. அன்னைக்கு வந்தேன். இந்நாள் வரைக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை என்ன செஞ்சேன், நானும் என் மனைவியுமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்க அன்பான தேவ ஜனமே, இதே போல் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய கணவரும் போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க. என் வாழ்க்கையை மாற்றின தேவன் உங்களையும் மாற்றுவார், உங்களுடைய பிள்ளைகளையும் மாற்றுவார். இயேசுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் கையில் எல்லார்ட்டையும் அநேகமாக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கட்டாயம் இருக்கும். ஒரு ஆண்ட்ராய்டோ அல்லது ஒரு ஐஃபோனோ நீங்கள் வச்சுருப்பீங்க. இந்த ஒரு அமேசிங் இன்வென்ஷன், ஒரு ஆச்சரியமான கண்டுபிடிப்பை உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த மனிதர் ஆப்பிள் கம்பெனியுடைய ஃபவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ். 2010 ஐஃபோன்லாம் வெளியிட்ட பின்பு ஐபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய டேப்லெட்டை வெளியிடக்கூடிய வருடம் அது. ஐபேட் வெளியிட்டு உலகம் எல்லாம் நிறைய அது விற்று கொண்டிருந்தது. ஒரு சில மாதங்களிலே ஒரு பத்திரிகையாளர், த நியூயார்க் டைம்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையின் ரிப்போர்ட்டர் நிக் பில்டன் என்பவருக்கு ஸ்டீவ் ஜாப்ஸோடு ஒரு இன்டர்வியூ எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நிறைய விஷயங்கள் அதில் பேசினாங்க. அதில் நிக் பில்டன் ஸ்டீவ் ஜாப்ஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டார். ஸோ யுவர் கிட்ஸ் மஸ்ட் லவ் த ஐபேட் அப்படின்னு கேட்டார். ஒரு கேள்வி கேட்டார். உங்கள் பிள்ளைகளுக்கு ஐபேட் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், அதை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேஷுவலாக ஒரு கொஸ்டின் கேட்டார். ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தே ஹேவன்ட் யூஸ்ட் இட். ஐபேட் வெளியிட்டு சில மாதங்கள் கழிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பேட்டியிலே ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகள் இன்னும் அந்த ஐபேடை பயன்படுத்தவில்லை. தே ஹேவன்ட் யூஸ்ட் இட். வி லிமிட் ஹவு மச் டெக்னாலஜி அவர் கிட்ஸ் யூஸ் அட் ஹோம். என்னுடைய பிள்ளைகள் வீட்டிலே டெக்னாலஜி எவ்வளவு பயன்படுத்த வேண்டும் என்பதிலே நான் மிகவும் கவனமா இருக்கிறேன், அதை சுருக்கி வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு பதில் சொல்லி இருக்கிறார். யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு கையில நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஸ்மார்ட் போன், செல்போனா இருக்கட்டும், ஒரு டேப்லெட்டா இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதை உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு மிகவும் முக்கியமான காரணமா இருந்த மனிதர், அதோடைய பிரச்சனைகள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஐயோ இதெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுத்தா சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப தன்னுடைய பிள்ளைகள்ட்ட இருந்து பாதுகாத்து வைத்திருக்கிற ஒரு செய்தி. இது நியூயார்க் டைம்ஸ்ல செப்டம்பர் 10 2014 பத்திரிகையிலே இது வெளிவந்திருக்கிற ஒரு செய்தி. மார்க் சுக்கர்பர்க், உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், ஃபேஸ்புக்கோடைய ஃபவுண்டர். அவர் ஒரு பேட்டியில சொல்லும் போது, அவருக்கு ட்வின்ஸ் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, குட்டி பிள்ளைங்க. என் பிள்ளைகள் அதிக நேரம் ஸ்கிரீனுக்கு முன்னாடி இருக்கிறத நான் விரும்புறதில்ல. அவங்க பாட்டியம்மா வெளிநாடுல இருக்கிறாங்க. அப்போ அவங்க பாட்டியம்மா கூட என்னுடைய பிள்ளைகள் கொஞ்ச நேரம் டெய்லி பேசுவாங்க வீடியோ சேட்ல. அது அவங்களுக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்தியா இருக்கு, அதுக்கு நான் அனுமதிக்கிறேன். ஆனால் ஒரு வீடியோல இருந்து இன்னொரு வீடியோ, குட்டி குட்டி வீடியோவாய் பார்ப்பது, இதுக்கெல்லாம் என் பிள்ளைகளை நான் அனுமதிப்பதே இல்லை என்று சொல்லி ஃபேஸ்புக்குடைய ஃபவுண்டர் ஃபாக்ஸ் நியூஸ் கொடுத்த ஒரு பேட்டியிலே அவர் சொல்லி இருக்கிறார். பெற்றோரே, உங்களோடு நான் பேசுகிறேன். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. பெற்றோராய் நான் உங்களோடு பேசுகிறேன். சொல்ல வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன் தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு செல்போனை எவ்வளவு நேரம் கொடுக்கிறீர்கள்? செல்போனை கொடுக்காதீங்க அப்படின்னு நான் பேச வரல. அதையெல்லாம் கட்டாயம் என்கிற பகுதியிலே வாழ்க்கையிலே வந்து விட்டது. அதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. நல்ல மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்றோம், உறவினர்களோட வீடியோ சேட் பண்ணலாம், எஜுகேஷன் கல்விக்கு ஏதாவது வகையில் அது உதவியா இருக்கலாம், என்டர்டைன்மெண்ட், ஒரு கேம்ஸ் கொஞ்ச நேரம் பிள்ளைகள் விளையாடுறாங்க, லெட் தம் என்ஜாய், இருக்கட்டும். கொஞ்சம் பாசிட்டிவ் நல்ல இதெல்லாம் இருக்குது, உண்மைதான், பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனா அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள்
அதிகம் என்பது உங்களுக்கும் தெரியும். அதிகமாய் செல்போன் ஒருவேளை பயன்படுத்துவது பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிகரிக்கும் போது என்ன ஆகிறது, ஒரு அடிக்ஷனாக அது மாறிவிடுகிறது. எப்படி போதைப் பொருள் ஒரு சிகரெட் கொஞ்சம் கொஞ்சமாய் அடிக்ஷன் ஆகி என்னால் குடிக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லி போதைப் பொருள் ஒரு மனிதனை மாற்றுகிறதோ, இந்த ஸ்மார்ட் போன் டேப்லெட்டுக்கு அப்படி ஒரு தன்மை உண்டு. கொஞ்ச நேரம் செல்போன் கிட்ட இல்லாட்டி கை நடுங்க ஆரம்பிச்சிடும். ஐயோ இன்டர்நெட் கிடைக்கல, பதற்றமாய் விடக்கூடிய ஒரு அடிக்ஷன் லெவலுக்கு பிள்ளைகள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று இரிட்டேஷன். செல்போனை கொடுக்குறோம், இங்க வை, ஏன் யூஸ் பண்ற, பிள்ளைகளுக்கு கோபம் வருகிறது, மற்றவங்களை பிடிக்காம இரிட்டேஷன் வந்துருது. அப்ப அன்பு குறைஞ்சு போயிருது பாருங்களேன். இது ஒரு பிரச்சனை. இன்னும் காலம் நேரம் என்பது அது எவ்வளவு விலையேற பெற்றது. எவ்வளவு ரூபா கொடுத்தாலும் போன நிமிஷம் கிடைக்காதுல்ல. டைம் இஸ் ப்ரிஷியஸ். காலத்தை ஆதாயம் பண்ணுங்கள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. நம் பயன்படுத்துகிற நேரத்திற்கு கணக்கு கொடுக்க வேண்டும். கொஞ்ச நேரம் இது பயன்படுத்துவதில் தப்பு இல்லதான், ஆனால் மணிக்கணக்காக நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையை அது ஆக்கிரமித்து கொள்ளுமானால் அது எவ்வளவு அவருடைய வாழ்க்கையில தப்பாகிவிடும். பெற்றோரே, நம்ம பிள்ளைகளுக்கு செல்போன் கொடுப்பதிலே அவங்க கையில கொடுக்கிற நேரத்தை குறித்து கவனமாய் நம்ம இருக்கணும். அவங்க கோவப்படுறாங்க அதெல்லாம் இல்லை, அவங்களை ஸ்ட்ரிக்டா வளர்க்க சொல்லி பைபிள்ல சொல்லியிருக்கு. பெரம்பை எடுக்க வேண்டிய இடத்துல பெரம்பை எடுக்க சொல்லியிருக்கு. கோவப்படுத்தாம கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலே வளர்க்க வேண்டும். இதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனை. எனக்கு தெரியும் ஒரு பிரியமான ஒரு குடும்பம், அவங்களுடைய வாலிப வயதில் வந்த அந்த பெண் பிள்ளை திடீரென்று யாரோ ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அந்த தாயார் சொன்னாங்க, இதற்கு நான் தான் காரணம். என்னுடைய பிள்ளை ஒரு நாள் என்கிட்ட செல்போன் ஒன்றுன்னு கேட்டதில்லை. ஆனா எனக்கு என்ன, இந்த வயது என்னுடைய மகளுடைய வயதில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் பெரிய பெரிய செல்போன் கையில வச்சிருக்கிறாங்க. நம்ம மக கையிலேயே ஒரு செல்போன் பெருசா இருந்தா தானே கெத்தா இருக்குன்னு கொடுத்தேன். அது அவருடைய வாழ்க்கையே இப்போ தலைகீழா எங்கள் குடும்பத்திலே ஒரு பெரிய சோகத்தை கொண்டு வந்து விட்டது என்று சொன்னார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் போன் டேப்லெட், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய டைமிங்ல கவனமா இருக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கு உண்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்களும் நானும் இந்த செல்போன்ல என்ன செய்யறோம், அதுவும் முக்கியமானதுல. என்கிட்ட ஒரு நல்ல செல்போன் இருக்கு. ஒரு நாள் தற்செயலா ஸ்கிரீன் டைம் நம்ம இன்னைக்கு எவ்வளோ பயன்படுத்தியிருக்கோம்னு தற்செயலாய் ஒரு நாள் அதில் உள்ள அந்த செட்டிங்ஸில் போய் பார்த்தேன். 5 மணி நேரம் அப்படின்னு ஒரு நாள் நான் பார்த்துருந்தேன். என்னாலே நம்ப முடியல, பயந்துட்டேன். 5 மணி நேரம் இன்னைக்கு செல்ஃபோன் நம்ம பார்த்துருக்கோமா? நான் யோசிச்சு பார்த்தேன், தப்பாலாம் ஒன்றும் பார்க்கல, நல்ல விஷயங்கள். இந்த ஒரு வீடியோ, ஏதோ ஒரு வெப்சைட்டில் போய் ஒன்று பார்த்துருப்பேன், ஒரு புக் ரிவ்யூ ஏதோ பார்த்து நல்ல விஷயங்கள் தான் பார்த்தேன். ஆனால் 5 மணி நேரம் என்னுடைய அந்த தேவன் கொடுத்த ஒரு நாளிலே 5 மணி நேரம் அது சாப்பிட்டு விட்டது. நான் சும்மா எனக்கு ஒரு கேள்வி கேட்டு பார்த்தேன், 5 மணி நேரம் உட்காந்து பைபிள் என்னைக்காவது நான் படிச்சிருக்கிறேன்னா, 5 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறேனா? ஆனால் இந்த செல்போனுக்கு மட்டும் அப்படி முடிகிறதே, ஜெபிக்க முடியலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறோமே, இதுக்கு மட்டும் முடியுதே அப்படின்னு சொல்லி என்ன நானே நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். பிரியமானவர்களே, பெற்றோராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உன் கையில் இருக்கிற ஸ்மார்ட் போனை எப்படி பயன்படுத்துகிறீர்கள்? அதில் உள்ள நன்மைகளை கட்டாயம் பயன்படுத்துங்கள். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாய் பயன்படுத்துங்க. பொழுது போதா கொஞ்ச நேரம் அதை என்டர்டெயின்மெண்ட் கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு அடிக்ஷனாக போதையாக மாறிவிட வேண்டாம். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒருவேளை அதிக நேரமா பயன்படுத்துதா உணர்றீங்களா, அதுல அடிக்ஷன் ஆனதா உணர்கிறீர்களா? ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த செல்போன் பயன்படுத்துவதிலே அந்த நேரத்தை கட்டுப்படுத்த எனக்கு கிருபை தாரும். ஜெபித்துதான் இதை மேற்கொள்ளணும். அப்படியும் மேற்கொள்ள முடியலையா, ஃபாஸ்டிங் இருங்க. சில வகை பெரிய ஆவிக்குரிய போராட்டங்கள், இந்த வகை பிசாசு உபவாசத்தினால் போகும் அப்படிங்கிறார். இது பிசாசு பத்தி பேச வரல, ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு, அடிக்ஷனா உங்களுக்கு. இதுக்குன்னு ஃபாஸ்ட் பண்ணிருங்க. ஆண்டவரே, மணிக்கணக்கா என்னுடைய நேரத்தை இது சாப்பிட்டு விடுகிறது, அதை மேற்கொள்ள எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஃபாஸ்ட் பண்ணி ஜெபித்து உங்களுக்கு நீங்களே டிசிப்ளின்ஸ் கொண்டு வாங்க. நேரங்கள் அதிகமா இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவரோடு உறவாடுகிற நேரம், வேதத்தை வாசித்து என்ஜாய் பண்ணுவதற்குரிய நேரங்கள், தேவ சமூகத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய நேரங்கள் இன்னும் அதிகமாக உங்களுக்கு இருக்கிறத பார்ப்பீங்க. உங்க குடும்பத்தாரோட இன்னும் ரிலாக்ஸா உட்காந்து பேச உங்களால முடியும். ஒரு ஃபேமிலியா ஆளாளுக்கு ஒரு செல்போன் வச்சு நீங்க குனிஞ்சு உட்கார்ந்துட்டீங்கன்னா எதுக்குங்க ஒரு ஃபேமிலி? கர்த்தர் விரும்புகிற குடும்பமாய், குடும்ப தலைவராய், தலைவியாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஹாய் குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா? ஒரு சூப்பரான பாட்டு கற்றுக்குவோமா? ஹாய் கோபி, வாங்க. நம்ம இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாட்டு சொல்லி கொடுப்போம். அருண் வாங்க, நம்ம ஒரு பாட்டு சொல்லி கொடுப்போமா பிள்ளைங்களுக்கு? பிள்ளைங்களா ரெடியா இருக்கீங்களா? சூப்பரான ஒரு பாட்டு கற்றுக்குவோம். சரியா? ரெடியா? நாங்கள் பாட்டு சொல்லி கொடுக்கவா? ரெடி? ஓகே. ஒரு குட்டி ஆடு நான் வெகு தூரம் போனேனே, என தேடியே இயேசு வந்தாரே. ஒரு குட்டி ஆடு நான் வெகு தூரம் போனேனே, என தேடியே இயேசு வந்தாரே. கரடு முரடு பாதையில இயேசு வந்தாரே,
கரடு முரடு பாதையில இயேசு வந்தாரே, என கண்டுபிடிச்சு தோளில் போட்டு அகமகிழ்ந்தாரே, என கண்டுபிடிச்சு தோளில் போட்டு அகமகிழ்ந்தாரே. லலலல்லல்லா 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 லலலல்லல்லா. ஓகே பிள்ளை குட்டிகளா, ஓகே இந்த பாட்டுக்கு ஆக்ஷனுக்கு போயிடுவோமா? ரெடி? ஓகே ஓகேண்ணே. ஓகே. ஒரு குட்டியாடு நான் வெகு தூரம் போனேனே, என தேடியே இயேசு வந்தாரே. ஒரு குட்டியாடு நான் வெகு தூரம் போனேனே, என தேடியே இயேசு வந்தாரே. கரடு முரடு பாதையில இயேசு வந்தாரே, கரடு முரடு பாதையில இயேசு வந்தாரே, என கண்டுபிடிச்சு தோளில் போட்டு அகமகிழ்ந்தாரே, என கண்டுபிடிச்சு தோளில் போட்டு அகமகிழ்ந்தாரே. லலலல்லல்லா 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 இந்தியாவுக்கு மிஷனரிகள் வருகை தந்திருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான பங்கு வகித்தவர் ராக்லாண்ட் அவர்கள். இவரை தொப்பியிலே கூழ் வாங்கி குடித்தவர் என்றும் சொல்வார்கள். இவருடைய தாயார் வயிற்றிலே 4 மாதமாக இவர் இருக்கையிலேயே இவருடைய தகப்பனார் இறந்து விடுகிறார்கள். இவர் பிறந்தவுடன் சிறிது நாட்களில் இவருடைய தாயாரும் இறந்து விடுகிறார்கள். இவருக்கு ஒரே ஒரு அக்காவும் ஒரு அண்ணனும் உண்டு. இவர் 3ஆவதாக பிறக்கிறார். தாய்மாமா வளர்ப்பில் இவர் வளர்ந்து வருகிறார். இவருடைய படிப்பின் காலம் முடிந்தவுடனே இவருடைய மாமா சொல்கிறார்கள், என்னுடைய கம்பெனியை பொறுப்பாக பார்த்து கொள்வாயா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது இல்லை, நான் படிக்க வேண்டும், மேல் படிப்பு தொடர வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். உடனே அவரை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே சேர்த்து மேல் படிப்பை படிக்க வைக்கிறார்கள். சிறு பிராயத்திலிருந்தே இவர் சண்டே கிளாஸ், ஆலயத்துக்கு செல்வது, வேதம் வாசிப்பது எல்லாவற்றிலேயும் இவர் அதிக சுறுசுறுப்பாகவும் பக்தியாகவும் இவர் வளர்ந்தபடியினாலே இவர் புத்தி கூர்மையாக காணப்பட்டார். மிகவும் ஞானமுள்ளவராக காணப்பட்டார். எனவே பல்கலைக்கழகத்திலும் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்று மிகவும் அதே பல்கலைக்கழகத்திலேயே டியூட்டராக பணியாற்றினார். மேலும் ரெவரண்டாக படித்து குருத்துவ பட்டமும் பெறுகிறார். இந்த 2 பணிகளையும் மிக அருமையாக நேர்த்தியாக செய்து வருகிறார். ஆனால் அவருக்கு மிஷனரி பணியின் அழைப்பு கிடையாது, அந்த அர்ப்பணிப்பு கிடையாது. இவ்வாறாக இருக்கும் பொழுது சிஎம்எஸ் மிஷனரி பணியிலிருந்து இங்கிலாந்து தேசத்துக்கு காணிக்கை பிரிப்பதற்காக சில மிஷனரிகள் வருகை தருகிறார்கள். அப்பொழுது இவர்கள் ஆலயத்தின் வாசலிலே இவரும் இவருடைய நண்பரும் ஆளுக்கு ஒரு தட்டிலே காணிக்கை பிரித்து கொண்டு நிற்கிறார்கள். அப்பொழுது காணிக்கை அதிகமாக வருகிறது. அதை பார்த்து கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் பேசுகிறார், இந்த பொன்னும் வெள்ளியும் பெரிதல்ல, நீ உன்னை மிஷனரி பணிக்கு அர்ப்பணிப்பாயா என்று சொல்லி கேட்கிறார். உடனே அவர் தன்னை அர்ப்பணிக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய ஃப்ரெண்டுக்கும் அதே அழைப்பு வந்து இருவருமாக சிஎம்எஸ் தலைவர்களிடம் தங்களை பற்றி சொல்கிறார்கள். எங்களுக்கு இந்திய மிஷனரியாக செல்ல வேண்டும் என்ற விருப்பம் அழைப்பும் உள்ளது. உடனே அவர்களை சந்தோஷமாக செயலாளராக சிஎம்எஸ் செயலாளராக இவர்கள் சென்னை வந்து இறங்கின உடனே பாளையங்கோட்டைக்கு அனுப்பப்படுகிறார்கள். இவர்கள் பாளையங்கோட்டைக்கு போன உடனே ராக்லாண்ட் அவர்கள் ஒரு செயலாளராக சிஎம்எஸ் பணியின் பொது செயலாளராக பதவி ஏற்கிறார்கள். ஸ்கூல்ஸ், அங்குள்ள காலேஜஸ், அங்குள்ள ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாருக்கும் இவர் பொறுப்பாக காணப்படுகிறார். அப்பொழுது அவர் திருநெல்வேலியை சுற்றியுள்ள சாத்தான்குளம், ஆசீர்வாதபுரம், மெஞ்ஞானபுரம் பல ஊர்களுக்கு சென்று பணிகளை பார்வையிடுகிறார். இவ்வாறாக அவர் சுற்றி ஒவ்வொரு இடமாக பார்வையிடுகிற நாட்களிலே இவருடைய நண்பர் காலரா வியாதினாலே பாதிக்கப்பட்டு அதிகமாக சுவீனம் அடைகிறார்.
உடனே இவர் இரவு முழுவதும் அவர் அருகிலே இருந்து அவரை கவனித்துக் கொள்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், எனக்கு அதிகமாக தாகம் எடுக்கிறது, ஆனால் தண்ணீர் அருந்தக்கூடாது என்று சொல்கிறார்கள். எனவே தண்ணீர் தாகம் இல்லாத இடத்திற்கு கர்த்தர் என்னை அழைத்து செல்ல போகிறார் நண்பனே என்று சொல்லி உயிரை விடுகிறார். அவருடைய நண்பர் இறக்கும் பொழுது அவருக்கு 27 வயது. சிஎம்எஸ் பணியாளர்களிடம் சொல்கிறார், தென் மாவட்டங்களில் ஓரளவு பணி நன்றாக இருந்தாலும் வட மாவட்டங்களில் பணி சிறப்பாக இல்லை, எனவே வட மாவட்டத்துக்கு மிஷினரியை அனுப்புங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது கேட்ட சிஎம்எஸ் தலைவர்கள் சரி என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் ராக்லண்ட் உள்ளத்திலே பேசுகிறார், ஏன் நீ செல்லக்கூடாதா வட மாவட்டத்துக்கு மிஷினரியாக என்று சொல்லி ஆவியானவர் பேசுகிறதை கேட்டவுடனே பணிந்து இவர் தன்னை அர்ப்பணிக்கிறார். வட மாவட்டமாகிய 1854 அவர் விருதுநகர் வருகிறார். சிவகாசி, விருதுநகர், இதை சுற்றியுள்ள கோயில்பட்டி எல்லா இடங்களிலும் அவர் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். இவராக இருக்கும் பொழுது இங்குள்ள கால சூழ்நிலையினாலே இவர் பாதிக்கப்பட்டு அதிகமாக சுகவீனப்படுகிறார். ஆனாலும் அதை பொருட்படுத்தாது தினமும் 12-14 மைல்கள் நடந்து சென்று கிராமமாக கர்த்தருடைய பணியை செய்கிறார், கிறிஸ்துவை அறிவிக்கிறார். அநேகர் இவரை பெண்கள் கெட்ட வார்த்தை சொல்லி இவரை இகழ்கிறார்கள், கல்லெறிகிறார்கள், நாய் வீட்டை கடிக்க விடுகிறார்கள், எவ்வளவோ துன்புறுத்துகிறார்கள். ஆனாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பணியை திறம்பட செய்கிறார். இவ்வாறாக இவர் செய்யும் பொழுது இவருக்கு இரத்த வாந்தி ஏற்படுகிறது, அதிகமாக இரத்த வாந்தி எடுக்கிறார். ஆனாலும் அதை பொருட்படுத்தாது தொடர்ந்து தன்னுடைய பணியை செய்து கொண்டே இருக்கிறார். இவராக அவர் செய்யும் பொழுது இவரை பாராட்டி, இவருடைய பணிகளை பாராட்டி இவரை அதிகமாக ஊக்குவிக்கிறார்கள். தன்னுடைய இந்த நற்காரியங்களின் மத்தியிலையும் உடல் பலவீனத்தின் மத்தியிலையும் அவருடைய பணி திறம்பட செயல்படுகிறது. திருச்சபைகளை உருவாக்குவது, கிராமங்களிலே சென்று மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவித்து ஞானஸ்நானம் கொடுப்பது, இவ்வாறாக ராக்லண்ட் அவர்கள் தன்னுடைய பணியை திறம்பட செய்து கொண்டு இருக்கும் பொழுது கல்லாலும் அடியுங்கள், என் சொல்லையும் கேளுங்கள் என்று சொல்லி தொப்பியிலே கூழ் வாங்கி குடித்து அவருடைய திண்ணைகளிலே படுத்து தன்னுடைய நாட்களை செலவழித்து கொண்டு இருக்கிறார். இவ்வாறாக இருக்கும் பொழுது அதிகமாக சுகவீனப்பட்டு இரத்த வாந்தி எடுத்து ஒரு நாள் இவர் மரித்து விடுகிறார். இவர் மரிக்கும் பொழுது 43 வயது. தன்னுடைய இள வயதிலேயே இவர் ஆண்டவர் அண்டை சேர்ந்து விடுகிறார். ஆனால் இவருடைய பணி இன்றைக்கும் நம் ஒவ்வொருவர் மத்தியிலும் நினைப்பூட்டுகிறதாக, நீங்கா புகழ் பெற்றதாக காணப்படுகிறது. நாமும் நம்மை நாமே சிந்தித்து செயல்படுவோமாக, இந்த பணிகளை நினைவு கூறுவோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிராம மிஷனரி இயக்கத்தின் நாகர்கோவில் கிளையில் கிராம ஆசீர்வாத ஜெப மையம் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. நாள் மார்ச் 20 காலை 11:30 மணி அளவில். இடம் ராஜாஸ் பில்டிங் மாடியில், WCC ஜங்ஷன், நாகர்கோவில். பிரதிஷ்டை ஜெபமும் தேவ செய்தியும் சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 8838402959 மற்றும் 9501204222. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்னை கோயம்பேட்டில் கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் அற்புத மாலை நாள் மார்ச் 21ஆம் தேதி வியாழக்கிழமையன்று நேரம் மாலை 6 மணி முதல். தேவ செய்தியாளர் சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். இடம் இந்தியா கேம்பஸ், கிரஸ்சைட் ஃபார் கிறிஸ்ட், காமராஜர் தெரு, விஜயகாந்த் கல்யாண மண்டபம் எதிரில், அரசு மேல்நிலைப் பள்ளி அருகில், கோயம்பேடு, சென்னை. மேலும் தொடர்புக்கு கிராம மிஷனரி இயக்கம் 9424293250 9840047927.
நீங்கள் ஒவ்வொருவரும் இக்கூட்டத்தில் பங்கு பெற்று அற்புத விடுதலையும் தேவ ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்ல அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். ஈரோடு, சேலம், திருமண்டலம் CSI ரொசட்டா ஜென் ரப் நினைவாலயம் நடத்தும் லெந்துகால உயிர்மீட்சி கூட்டங்கள். நாள் மார்ச் மாதம் 22, 23, 24 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில். நேரம் தினமும் மாலை 7 மணி முதல். தேவ செய்தி சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். இடம் CSI ரொசட்டா ஜென் ரப் நினைவாலயம், KK நகர், ஈரோடு. ஒவ்வொருவரும் இக்கூட்டத்தில் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள். மேலும் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9698683659 9787768683.